டாக்டர் ஏப்பா கேக்குற டாக்டர் பார்க்க போனேன் உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்கலான்னு போனேன். சரி சரி டாக்டர் போன உடனே கையில ஊசி வச்சிருக்காரு, எடுத்து லவக்குன்னு கையில குத்தினாரு. எனக்கு ரத்தத்தை செக் பண்ணாரு. கோமாளி எனக்கு சக்கரை இருக்குதுன்றாரு. பெரிய நோயை கரும சக்கரை இருக்கக்கூடாதா? அப்புறம் டாக்டர் சக்கரை இருக்குன்னு சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் டாக்டர். சரி கவர்மெண்ட் டாக்டர் சக்கரை இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு கவலையிலேயே நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே என் பொண்டாட்டி ஆமாமா ரேஷன் கடைக்கு போயிட்டு வா மச்சான் அப்படின்னு சொல்லிச்சு. அரிசி பருப்புல போட்டுருக்காங்க, போயிட்டு வா மச்சான் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் சரி நான் பேச்சு கேட்டு ஒரு பையன் சாக்கு பை எடுத்துட்டு கட்ட பை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போனேன். அங்க போய் கேக்குறேன் எனக்கு சக்கரை இல்லைங்கிறாங்க. MBBS படிச்ச டாக்டர் போய் கேட்டா சக்கரை இருக்குதுங்கிறான் எனக்கு. அதே ரேஷன் கடையில போய் நான் போய் சக்கரை இருக்குதான்னு கேட்டா உனக்கு சக்கரை இல்லடா கோமாளிங்கிறான். எவன் சொல்றது நான் நம்புறது? என்ன சொல்ற? அது கவர்மெண்ட் இது கவர்மெண்ட். சக்கரை இருக்குதுன்றா டாக்டர் போய் கேட்டா சக்கரை இல்லைங்கிறாங்களே. ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன சக்கரை செக் பண்ண? உடம்புக்கு தானே செக் பண்ண. ஆமா. இதே ரேஷன் கடையில போய் என்ன சக்கரை கேட்ட? டீ குடிக்கிறது சக்கரை. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதான். இந்த சக்கரை அதிகமா பார்த்தா அது அதிகமாகும். இது நான் யார் சொல்றது நம்புறது? டேய் கிறுக்கு கூதி. கிறுக்கு கூதி இல்ல. லூசா சரி. டேய் சக்கரை வேற இந்த சக்கரை வேற. அது உடம்புல வருது. இது நம்ம டீ போட்டு குடிக்கிறது. என் கவலா ஓய் என் மந்திரி பாருங்களே சாமி மகாராஜா அப்படி என் கவலாளிகளே என் கவலாளிகளே இது எப்படி என்றால் மிருதங்க சக்கரவர்த்தியை பாராட்டி அண்ணனாக வழங்கக்கூடிய பழனிசாமி அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர் சொத்திலிருந்து 500 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் ராமோ ஜெயம். என் கவலா வீண் விளையாட்டுகள் வேண்டாம், எட்டு பேச்சு கொட்டியளிக்க வேண்டாம், அழைக்க வேண்டாம். ஆமா இன்னும் நாட்டுக்கு நாடி ஆணாக பிரதிஷ்ட பெண்களாக பிரதிஷ்ட அரும்பெரும் தாய்மார்கள் பள்ளிக்கு செல்லும் ராஜ சபையில் அமர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது கலைமகளான சபையின் சார்பாக சின்ன சிறுவனாகப்பட்ட இரு கரங்களை கூப்பி தாழ்ந்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். கவலா இது என்ன ஊர்? இன்னும் ராமபுரம். ராமபுரம் என்றால் நம்ம போன நாட கழிவுக்கலாம் ஒரு தாய் சிறந்த மச்சினாடாகும். ஆமா இந்நாட்டிலே இன்றைய தினம் அதிகார பூசை நடத்தக்கூடிய நாடகம் என்ன? எதற்காக நமக்கு நாடகம் வைத்துள்ளார்கள் தெரியவில்லை. 10 மணிக்கு பேச மட்டும் வந்தில்ல. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியுங்க. நான் சொல்லி புட்டேன்னா உங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். ஓஹோ அதனால நீங்களே சொல்லுங்க. 3000. அப்படியா? இன்னும் பாஞ்சாலி குறவஞ்சி. ஆமா ஆமா சொல்லாதீங்க. நெசமனமேதாப்பா. ஆமா பாஞ்சால குறவஞ்சி நவதானியங்கள் பிறப்பு. நவதானியங்கள் பிறப்பு இந்நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார்? என்னுடைய பேர் என்ன? என்னுடைய வர்த்தகம் என்ன? என்னை கொண்டு என்ன நடக்கும்? நாங்க கொல்ல முடியாது சார். ஏப்பா நீங்க தான் எங்களை கொண்டுட்டு கிடக்குறீங்க. உங்களை நாங்க கொல்ல முடியும். நான் ஒருபோதும் அந்த வேலையை செய்ய மாட்டேன். சரிங்க சொல்கிறேன்.
ஓய் என்னோட பேரை சொன்னாங்க. தெரிந்தாயா, புரிந்தாயா, அறிந்தாயா? சொன்னால் என்றால் எனக்கு தெரியும். அப்படியா? சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். ஆமா. சரிங்க. சந்திரகுலத்து வேந்தன். சந்திரகுலத்து வேந்தன். குருநாடு குருகுலம். குருகுலத்து வேந்தன். குருகுலத்து வேந்தன். ஆமா. அப்படி என்னுடைய பெயர் என்ன? அதாவது தண்ணிக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாத, பாலுக்கும் பச்சை தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாத யுதிஷ்டர் என்னும் தர்மராஜன் தர்ம மன்னனுக்கே தாரா புகழ் பெற்ற தர்மராஜன் என்னுடைய பெயர். தர்ம மன்னன். ஆமா. அப்படி தர்மராக நீங்கள் இருந்தாலும் இந்த தர்மரை ஈன்றெடுத்த அயார் தந்தையார் யாருங்க? என் தாயார் தந்தையார் கேட்கிறார். அப்படிதானே? ஆமாங்க. என்னையும் 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்து வெட்டார்களே. என் தாயார் யாருங்க? என் தந்தையார் யார் தெரியுமா? யாருங்க? என் தந்தையா பாண்டுபுத்திர மகாராஜ். பாண்டுபுத்திர மகாராஜன். அப்பா பாண்டு. அப்பா பாண்டு. அடிக்க மாட்டாரு. இன்றைய தினம் கட்டி போட்டு சரி, கட்டி போட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மட்டும் அடி திங்க முடியல சாமி என்னால. சரிவா, அதுக்குன்னே நான் 2 ஊசி போட வேண்டியதா இருக்குங்க. என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? நிஜமாலுமே சத்தியமாங்க. பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மன்னன் உங்களுடைய தந்தையார். ஆமா. தாயார்? எனக்கு 2 அம்மா. தாய் 2. ஆமா. சரிங்க. யார் தெரியுமா? யாருங்க? குந்தி தேவி, மந்தாரா தேவி. குந்தி அம்மாள், மந்தார அம்மாள். ஆமா. சரிங்க. பாண்டுபுத்திர மன்னனுக்கும் குந்தமாதேவி, மந்தார தேவிக்கும் நீங்கள் ஒருவர் மட்டும் பிறந்தீர்களா, இல்ல கூட யாரா பிறந்தார்களா? நண்பா, கேட்டிய ஒரு கேள்வி என்னவென்று? என் கூட பிறந்த தம்பிமார்கள் இருக்கின்றார்கள். தம்பி இருக்குதா? சரியாக 5 அச்சக்கள் பிறந்தோம். 5 பேரு. ஆமா. யார் தெரியுமா? கூட பிறந்தவங்க 5 பேரு. ஆமா. யார்? இன்னும் அது மட்டும் இல்லை. இன்னும் டெல்லியை சேர்ந்த சஜன், டெல்லியை சேர்ந்தவர் நண்பனாக விளங்கக்கூடிய கோமாளிக்காக 20 அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது கைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
டெல்லியில இருந்து வந்த உடனே நம்ம கூத்து எங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த அண்ணன் வீட்டுல தூங்குறதே விட மாட்டேங்குதாமா. வா கூத்து பாரு போலாம், வா கூத்து. டெல்லியில கூத்தாடுறாங்க. இல்ல இங்க நம்ம ஊருக்கு வந்துட்டா நாடகத்தை பார்த்து வந்துடுறாங்க. யாருண்டா நம்மளுடைய வேடத்தை விராட்டி அன்பளிப்பு அளித்தார்களே டெல்லி நடேசன் அவர்கள். அவர்கள் எந்த முகமான தங்கமுகமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறியற்ற செலவுகளை பெற்றி என்றும் சில சேமத்தோடு வாழ வேண்டி எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். 5 பேர் நீங்க. ஆமா. யார் யாரு? யார் முதல் பிறந்த இந்த தாரா புகழ் பெற்ற தர்மராஜன் நான் பிறந்து. ஆமா சரி. இரண்டாவதாக 16,000 லட்சேந்திர ஏழை பலம் கொண்ட வெற்றி மதகிரியான் பீமச்சேனன் பிறந்தார். ஆமா. மூன்றாவதாக யார் பிறந்தார்? ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனன் பிறந்தார். நான்காவதாக ரகுலன் சகாதேவன். ஆமா. நீங்க பாண்டவர் 5 பேருங்க. பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் நாங்கள் பிறந்தோம். இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் எனக்கோ திருமணமானது. சொல்லக்கூடாது. திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றீங்களே, நம்மளுடைய தேவினா இல்லைங்க, உங்களுடைய மனைவியின் பெயர்? என்னுடைய மனைவியின் பெயர் என்ன? அவ்வளவுதானே, உடனே சொல்றவா.
ஒரு சந்தேகம்னா என்ன சொல்றேண்ணா? ஆமாண்ணா ஆ. அண்ணா நானும் 10 மணில இருந்து பாக்குறேன். 10 மணில இருந்து பாக்குறேன். இந்த அடி அடிக்கிறிய மத்தாளத்தை இவ்வளவு நேரம் இந்த கை எங்கனா வச்சிருந்த? ஏன் கேக்குற? நீங்க கைய வச்சிருந்த இடத்த சொன்னீங்கன்னா நான் போய் என் வாய வைக்கலான்னு இருக்கிறேன். ஏன் பாட்டியா போச்சுல வச்சிருந்தேன். அங்கேயே வச்சுக்கோ போ. நண்பா என்ன எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க? வருவாங்க. ஏன் அவங்க மட்டும் எந்திரிச்சு போக மாட்டாங்களா? ஏன் ஒண்ணுக்கு 2 கிலோ போயிட்டு தான் வருவாங்க. போயிட்டு உட்காருவாங்க. அப்படியா? அந்த ஆயோக்கார விளக்கமாத்து கொண்டு வச்சு கொடுப்போம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏற்ற என் அழகு மனைவி யார் தெரியுமா? மனைவி பேரை கேட்கணும் ஆசையா இருக்குது. யாருங்க? அவள ஒரு வண்டாக இருந்தா கவலா நண்பா, அவள ஒரு நிலவாக இருந்தா அவள் ஒரு நிலவாக இருந்தால் நீங்கள் நான் ஒரு நிலாவாக இருப்பேன். அப்படி இல்லாம அவள ஒரு நிழலாக இருந்தா அவர் குழம்பு போயிடுறாருல்ல. மனைவி பத்தி அப்படி சரி வேண்டாம் விடு. என் அன்பிற்கும் பாசத்துக்கும் ஏற்ற என் அழகு மனைவி யார் தெரியுமா? அருங்கிலி பாஞ்சாலி. பாஞ்சாலி பாஞ்சாலியா? திருமணம் செய்தீர்கள். ஆமா. சரிங்க. கவலா சாமி, எனக்கு நேரிட்ட வகையால் இருக்கின்றா. உங்களுக்கு எதிராளியா? அவன் நேரிட்டு எதிராளி இருக்கின்றா. நேரிட்டு எதிராளிங்கிறீங்களே, அப்பேற்பட்ட எதிராளி யாரு சாமி? யார் தெரியுமா? வா சொல்றவா. அந்த பகிதாலே பழையாடி, அந்த பகிதாலே பழையாடி, அவன் தாடி கட்டை பகடிப்பா. ஏய் நேரிட்டு எதிராளிங்கிறீங்க. அப்பேற்பட்ட எதிராளி யாருங்க? யார் தெரியுமா? யாருங்க? கவலா. அதாவது என் தந்தையா, என் தந்தையாருக்கு சரியாக 4 பேர் பிறந்தார்கள். சரி, கூடி பிறந்தவர்கள். சரிங்க. அதுல என் தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். என் தந்தையாருக்கு அண்ணனாக விளங்கக்கூடிய திருநாட்டியம். ஆமா, சரி. திருநாட்டியனுக்கு பிறந்த அந்த கௌரவர்கள் 101 பேரும் அந்த அஸ்தாபுரத்தை ஆண்டு வருகிறானே, ஆமா, அந்த திருநாளுக்கு எதிராளி. ஆமா, சரிங்க. எதனால பகை வந்துச்சு? எதற்காக பகை? நீங்க சித்தப்பா வீட்டு பசங்க, அவங்க பெரியப்பா வீட்டு பிள்ளைங்க, பெரியப்பா வீட்டு பசங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள எதுக்காக வந்துச்சு? எதற்காக பகை? இந்த மண்ணுக்காக பகை. சாதாரண மண்ணுக்காக? ஆமா. எதனால் தெரியுமா? இதோ அந்த கௌரவர்கள் 101 பேர், நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்.
இருக்கின்ற 56 நாட்டில் இந்த 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் பாதி நாடு, கௌரவர் 101 பேருக்கு பாதி நாடா, அப்படி என்று எங்களுக்கு வாக்குவாதம் வந்தது. சரிங்க, அதுல என்னென்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? இதோ அரக்கு என்ற மாளிகைக்கு எளிதாக எங்களை வர சொல்லி அந்த அரக்குமா மாளிகைக்கு உணவு அருந்துவதாக வர சொல்லி அவன் என்ன செய்தான் தெரியுமா? எங்களை தீ வைத்து உயிருடன் கொள்ள துணியாத துரியாதரன். ஆமா, அதுல என் தம்பியாகப்பட்ட வெற்றி மலைகிரியான் பீமச்சனன் உள்ளே நுழைவதற்கு முன்பதாக பார்த்தான். இழுத்திருக்கிறவன் பிழைத்துக் கொள்ளலாம், விழித்திருந்தவன் பிழைத்துக் கொள்ளலாம். ஆமா, அப்படி என்று எழுதி இருந்துச்சு. அப்படி என்று அந்த வச்சர தூணில எழுதியிருந்தது. சரிங்க, அதை பார்த்து விட்டு உள்ளே நுழைந்தான். அப்பொழுது எரிகின்ற பொழுது என் தம்பியாகப்பட்ட வெற்றி மதிகிரியான் பீமச்சனன் என்னையும் எனது தம்பிமார்களையும் என் தாய் குந்தமாதேவியும் தோல் மீது தூக்கி கொண்டு அங்கிருந்து எங்கே சென்றோம்? இடும்பாவனம் சென்றோம். இடும்பாவனம் சென்றீர்கள்? ஆமா, இடும்பாவனம் சென்று இடும்பாசுரனை ஒன்று மும்மல கமலக்கண்ணியை எனது தம்பியாகப்பட்ட வெற்றி மதிகிரியான் பீமச்சனனுக்கு திருமணம் செய்து விட்டோம். ஏழை நண்பா, அண்ணார் இருக்கும் பொழுது தம்பிக்கு எப்படி திருமணம் செய்யலாம்? ஒருபோதும் செய்ய முடியாது. அதனால் பக்கத்திலே முருங்கை மரம் ஒன்று இருந்தது. சரிங்க, அந்த கல்யாண முருங்கையை வெட்டி கொண்டு எனது தம்பி மரம் தான். அதற்கு முன்பதாக இந்த தர்மராஜன் நான் திருமணம் செய்தேன். சரிங்க, திருமணம் செய்த பிறகு அந்த மும்மல கமலக்கண்ணியை திருமணம் செய்தார் என் தம்பி. திருமணம் செஞ்சுட்டாரு? ஆமா. சரி சாமி, அதனால்தான் இதுவரையிலும் கல்யாண முருகன் என்று பெயர். சரிங்க, இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் அங்கிருந்து எங்கே சென்றோம்? எங்கே சென்றீர்கள்? மும்மூர்த்தி மங்கலம் சென்று. சரி, மும்மூர்த்தி மங்கலம் சென்று அந்த 7 வண்டி சாதத்தை உண்டக்கூடிய பக்காசுரனை கொன்று வடித்தான் என் தம்பி வீமன். சரி, இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இதோ 12 வருடம் முடித்து விட்டான். இது 13வது வருடம் அந்நியாத வனவாசம். இந்த வனவாசத்திலே உப்பு விளையாத பூமி. இந்த பூமியை உண்ணுவதற்கு கூட சாதம் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. இதில் என்ன செய்வது? ஒன்றும் புலம்படவில்லை. அதனால் எனது மனைவியாக பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு வா, பிறகு நான் உன்னிடத்தில் சந்திக்கிறேன். உள்ளதுங்க, மனைவி பாஞ்சாலி உடனே கொண்டு அப்படியாக கேளுங்கள் சபையோர்களே. தர்மமன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாக விளங்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலி அழைக்க பாஞ்சாலியாகப்பட்டவர் சபைக்கு ஒரு இடம் காண்க.